உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்காவில் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. தமிழ்நாடுடனான 30 ஆண்டு கால உறவை புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக பதிவு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் நேரடி விவாதம். அதிபரானால் தங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி இருவரும் விளக்கம். தற்போது செல்லும் பாதையில் அமெரிக்கா தொடர்ந்து பயணித்தால் 3ஆம் உலகப் போர் உருவாகும். கமலா ஹாரிஸ் உடனான நேரடி விவாதத்தில் ட்ரம்ப் பரபரப்பு பேச்சு. நாட்டை வழிநடத்துவதற்கான சிறந்த திட்டங்கள் தம்மிடம் உள்ளதாக கமலா ஹாரிஸ் பேச்சு. பணக்காரர்களுக்கு மட்டுமே ட்ரம்ப் வரிச்சலுகை கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. சட்டவிரோத குடியேற்றத்தால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அதிபராக தேர்வானால் அமெரிக்காவை உலகின் சிறந்த பொருளாதார நாடாக மாற்றுவேன் எனவும் உறுதி. ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் இணைந்து மனித குலத்தின் நலனை உறுதி செய்ய முடியும். செமி கண்டக்டர் உற்பத்தி துறையினருடன் நடந்த கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜனநாயகம் தகர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடிய போது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்களின் படகு மீது மோதி மூழ்கடித்த இலங்கை கடற்படை கப்பல். 1 மணி நேரம் நடுக்கடலில் தத்தளித்த நாகை மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக வேதனை. (2026) சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகளை மூடுவதற்கான செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும். அறிவிப்புகளை வெளியிடுமாறு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. விசிக நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். விசிக மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது அவர்கள் விருப்பம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. தமிழக ஆளுநர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதில் முதல்வர் ஒப்புதல் அளித்த பின்னும் தகுந்த காரணங்கள் இல்லாமல் நிராகரித்ததாக கருத்து. சென்னை விமான நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 2 கிலோ தங்கம் பறிமுதல். சுங்க சோதனை இல்லாமல் எடுத்துச் செல்ல முயன்ற விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேர் கைது. கடலூரில் மாயமான 4 பள்ளி மாணவிகள் சிதம்பரத்தில் உள்ள தோழியின் வீட்டில் மீட்பு. தினமும் படிக்கச் சொல்லி வீட்டில் திட்டி வருவதால் வீட்டை விட்டு வெளியேறியதாக தகவல். உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்துகள் உட்பட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. ஓட்டுநர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூரில் அதிக வட்டி தருவதாக கூறி 120 பேரிடம் 20 கோடி ரூபாய் மோசடி. நிதி நிறுவனம் நடத்திய மதுரையைச் சேர்ந்த முத்தையன் என்பவர் மனைவி மகனுடன் கைது. மணிப்பூரில் மீண்டும் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிப்பு. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. தங்கம் வென்ற வீரர்களுக்கு 75 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்ற வீரர்களுக்கு 50 லட்சமும், வெண்கலம் வென்ற வீரர்களுக்கு 30 லட்சமும் வழங்கப்பட்டது. உங்கள்
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.